ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அடுப்பாங்கிற சேனலில் எப்படி ஈஸியாக குலோப் ஜாம் செய்வது என்று பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ 200 கிராம் குலோப் ஜாம் மாவுக்கு 1/4 லிட்டர் பால் எடுத்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துப்போம் மாவை. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கட்டி விழாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம குலோப் ஜாம் போட்டு எடுக்கும்போது நல்லாவே வரும். இந்த மாதிரி இந்த பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. மாவை இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு குலோப் ஜாம் நல்லா உடையாமல் வரும். இப்போ ஒரு தட்டில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தட்டு ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம உருட்டி வைக்கிற குலோப் ஜாமுன்னு ஒட்டாமல் இருக்கும். நம்ம கையிலேயே லைட்டாக நெய் ராவிக்கோங்க. இப்போ மாவு எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தி உருட்டிங்கன்னா குலோப் ஜாம் கல் மாதிரி ஆயிரும். ஸோ பார்த்து பொறுமையாக உருட்டுங்க. எனக்கு இப்போ ஒரு 31 குலோப் ஜாம் கிடச்சிருக்கு. நீங்கள் இதை விட சின்னதாக உருட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போது சுகர் சிரப்பு செய்வதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 லிட்ரு தண்ணியும் 3/4 கிலோ சுகரும் எடுத்துக்கோங்க. இப்போ வாசனைக்காக இது கூட ஒரு 3 ஏலக்காய் போட்டுப்போம். சுகர் சிரப்பு திக்கானோன்னே அதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குலோப் ஜாமுனை பொரித்து எடுத்துக்கலாம். இப்படி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பொரித்து எடுத்துட்டோம். இப்போ ஆற வச்ச குலோப் ஜாமை சுகர் சிரப்பு ஆறினதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணிங்கன்னா சுவையான குலோப் ஜாம் ரெடி. தேங்க்யூ.